ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஆர்டர் எப்படி எடுக்கிறது? அதை எப்படி எப்படிலாம் நம்ம ட்ரை பண்ணணும்? என்னென்னலாம் நம்ம கத்துக்கணும்? அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் ஆர்டர் பத்தின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோல நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ நைட்டு நான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுனேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட மேக்ஸி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பார்சல் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, ஒரு 3 ப்ளவுஸ் பிட் அனுப்பியிருக்காங்க. அதை தான் நம்ம ஸ்டிச் பண்ணி அனுப்பணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, லெஹெங்காவுக்கு உள்ள ப்ளவுஸ் அனுப்பியிருந்தாங்க. 2வது இந்த ஒயிட் கலர்ல நெட் கிளாத் அனுப்பியிருந்தாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு பூனம் துணி, சாரீல உள்ள பூனம் துணி அனுப்பியிருந்தாங்க. இப்போ இதுதான் அவங்க அனுப்புன அளவு ப்ளவுஸ். இதுல பேட் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுல 3 டாட்டோ இல்ல பிரின்சஸ் கட்டோ எதுவுமே இல்ல. நார்மலா இருக்கு. இப்போ நான் இந்த வீடியோல காட்டுற எல்லா ஒர்க்குமே ஆன்லைன்ல நம்மள நம்பி கஸ்டமர் அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது தான் நான் இந்த வீடியோல காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆன்லைன் ஆர்டர் நீங்க பண்ண போறீங்க, ஆன்லைன்ல நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல கேமரா உள்ள மொபைல் ஃபோன் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்து அத கண்ணால பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, கேமராவோட குவாலிட்டியில நம்ம நம்ம பண்ணியிருக்க ஒர்க் அப்படியே அழகா தெரியிற மாதிரி நல்ல குவாலிட்டியில இருக்கிற மாரி நம்மளுக்கு ஒரு மொபைல் வேணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம எவ்வளோதான் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாலும், கேமரால கொஞ்சம் பிளர்ரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதோட ஒர்க் கொஞ்சம் நீட்டா நல்லா தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் கஸ்டமர்ஸ்க்கு. அதனால நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியா குடுக்குறோமோ, ரொம்ப அதிகமா குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு உங்களால ஸ்டார்ட்டிங்ல மினிமம் பட்ஜெட்ல உங்களால எவ்வளோக்கு மொபைல் இருக்கோ, உங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்க ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸஸோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே Instagram, YouTube, அதுக்கப்புறம் Facebook, WhatsAppல ஸ்டேட்டஸ் வைக்கிறது அந்த மாதிரி சோஷியல் மீடியால நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரணும். எதுவுமே ஸ்டார்ட்டிங்ல பிக்கப் ஆகாது. போக 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 தான் உங்களுக்கு வியூஸ் அதிகமாகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வர செய்வாங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு 10 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா, அதில் ஒருத்தர் நம்மள்ட்ட ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படிலாம் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஒரு 200, 300 பேர் பார்த்து, அதில் ஒரு ஆள் வர்றதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம போட்டோம், உடனே வரலையே அப்படின்னு எதிர்பார்த்து, உடனே எப்படி சொல்றது? மனச விட்டுட்டு நீங்க அடுத்தது ஒண்ணுமே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, அது சரிப்பட்டு வராது. தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். போக போக தான் கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். முடிஞ்ச வரைக்கும் YouTube, Instagramலலாம் போடும்போது, வீடியோல பாட்டு போட்டு போடாம, நீங்க வாய்ஸ் குடுத்து உங்களோட உங்களோட வேலை நீங்க எப்படி புரிய வைக்க முடியுமோ, அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அது சில பேருக்கு புடிக்கும். புடிச்சிருந்துச்சுன்னா சில பேர் நம்மள்ட்ட ஸ்டிச் பண்ணுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் குடுக்குறது, ஃபேஸ் காமிக்கிறது, இந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ட்ரஸ்ட் வரும். ஓகே, இது யாருன்னு தெரியுது, இவங்கள்ட்ட நம்பி குடுக்கலாமா? சில பேருக்கு நம்பி குடுக்கலாமா அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. ஃபேஸும் இல்லாம, அதே மாதிரி வாய்ஸும் இல்லாம வெறும் பாட்ட மட்டும் போட்டுவுட்டு, அதில உடனே நம்ம சீக்கிரம், அதாவது ஃபேஸ காமிச்சு நம்ம வாய்ஸ் குடுத்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னா, நம்ம வீடியோல பாட்டு மட்டுமே போட்டு, அது ரீச் ஆகி நம்மளுக்கு வரதுக்கு கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகும். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது எதனால நான் சொல்றேன்னா, கொஞ்சம் சீக்கிரம் நம்மள நம்பி குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ட்ரஸ்ட் வரும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா உங்க விருப்பம் தான். கிட்டத்தட்ட இத மட்டுமே ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட்லி கூடிய சீக்கிரம் ஆர்டர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நான் இத தான் பண்ணுனேன். ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்மள என்னென்னலாம் தயார் பண்ணிக்கணும்? நம்ம ஒரு ஆன்லைன்ல பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, சுத்து வட்டாரத்தில பக்கத்து ஊரு, நம்ம ஊரு அந்த மாரி உள்ளவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டு இருந்திருப்போம். திடீர்னு நம்ம வெளியூர் ஆளுங்களுக்குலாம் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி பேட்டர்ன்லேயே மோஸ்ட்லி ப்ளவுஸ் போடுவாங்க. இப்போ 3 டாட் ப்ளவுஸே எடுத்துக்கோங்களேன். 3 டாட் ப்ளவுஸ்ல நார்மல் நெக் வச்சு மோஸ்ட்லி கிராமத்து சைட்லாம் போடுவாங்க. இதுவே கொஞ்சம் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் வெளியூர்லேருந்து, பெங்களூர் சைட்லேருந்து, கோயம்புத்தூர் சைட்லேருந்து அந்த மாரி வெளியூர்லேருந்துலாம் நம்மளுக்கு வருது அப்படின்னா, நெறைய பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாரி நெறைய பேட்டர்ன் சொல்லுவாங்க. போட் நெக் வேணும், ஃப்ரண்ட்ல நார்மல் நெக் வேணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டிசைனர் ப்ளவுஸ்ல நெறைய மாடல் சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா க்ளோஸ் நெக்ல வேணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்னுத்துக்கும் பேட்டர்ன் வித்தியாசமா வரும். இப்போ நார்மல் நெக்குக்கு உள்ள மெஷர்மெண்ட்ட நம்ம எடுத்துட்டு போய் க்ளோஸ் நெக்குக்கு வைக்க முடியாது. ஸோ நீங்க என்ன உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும்னா, மோஸ்ட்லி அதிகமா தேவைப்படுற ப்ளவுஸ் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததா ஒரு ப்ளவுஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்ட்ட குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபிட்டிங் கொண்டு வந்துரணும். ஏன்னா, அதாவது கண்டுபிடிக்காத அளவுக்கு, எதாவது நீங்க இஷ்யூஸ் வச்சிருந்தாலுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஓரளவுக்கு நீங்க ஃபிட்டிங் கொண்டு வந்துரணும்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்மள நம்பி அனுப்புறாங்க அப்படின்னா, அங்கேருந்து அவங்க ஷிப்பிங் சார்ஜ் அது இதுன்னு போட்டு அனுப்புவாங்க. நம்ம ரெடி பண்ணி குடுக்குற ப்ளவுஸ் நல்லா இல்ல அப்படின்னா, அடுத்து அந்த சைட்லேருந்து நம்மளுக்கு ஒண்ணும் வராது. இதே சின்ன சின்ன இஷ்யூவா இருந்தா, நான் அடுத்த ப்ளவுஸ்ல சரி பண்ணி குடுத்துர்றேன் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அளவு ப்ளவுஸ் அல்லது அளவு சுடி வச்சும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பாடி மெஷர்மென்ட் எடுத்தும் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நேர்ல மட்டும் இல்லாம, கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ கால்லயும் மெஷர்மென்ட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதுவும் நல்லா கரெக்ட்டா, ப்ராப்பரா எடுக்கிற மாரி ரெடி பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மாடலா இருக்கட்டும், டெய்லரிங்ல வந்து மோஸ்ட்லி நீங்க வந்து அப்டேட்ல இருந்துகிட்டே இருக்கணும். எந்த மாதிரி மாடல் அ இப்போ வந்திருக்கு, ட்ரெண்டிங்ல இருக்கு, எந்த மாடல் வந்திருக்கு, அத வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு. அதுலலாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ட்ரெண்டிங் மாடல் எல்லாமே மோஸ்ட்லி அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணி காமிப்பாங்க. இத வந்து எப்படின்னா, கரெக்ட்டான மெஷர்மென்ட்டு இவ்வளோ தான் வைக்கணும், அவ்வளோ தான் வைக்கணும்னு கண்டிப்பாலாம் சொல்லி அப்படிலாம் நெறைய வீடியோஸ் இருக்காது. கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் இருக்காது. மோஸ்ட்லி அப்படி இருக்காது. நம்மளா புரிஞ்சுக்கணும். இதோட மெத்தட் என்னாங்கிறத மட்டும் பார்த்துட்டு, அத நம்ம அளவுக்கு ஏத்த மாதிரி எப்படி எப்படிலாம் நம்ம மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ உங்களுக்கு தெரியாத மாடல் ஏதாச்சும் கஸ்டமர் அனுப்புறாங்க அப்படின்னா, ஓகே. அத வந்து நீங்க உடனே எங்கேயாச்சும் சர்ச் பண்ணி பார்த்து, அது வந்து உங்களுக்கு புரியுதா? நீங்க பண்ணிடலாமா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, நீங்க வந்து ஒர்க் பண்ணி குடுக்கணும். கண்டிப்பா ஆன்லைன் ஆர்டர் எடுக்கும்போது புது புது பேட்டர்ன் நீங்க கத்துக்கிட்டா மட்டும் தான், அதுல வந்து சர்வை பண்ண முடியும். அடுத்தது உடனுக்குடனே கொரியர் ஃபெசிலிட்டீஸ்லாம் பக்கத்துல உங்களுக்கு இருக்கா? இல்ல ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க போய் கொண்டு போய் குடுக்குற மாதிரி உங்களுக்கு பக்கத்துல ஆளுங்கலாம் இருக்காங்களா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அத வந்து நீங்க ரெடி பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபினிஷிங் வைஸ் எந்த ஒரு குறையுமே இல்லாம நீட்டா ஃபினிஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. சைடு ஜாயிண்ட் ப்ராப்ளம், அந்த ப்ளஸ் சிம்பல் ப்ராப்ளம், ஃபிட்டிங்ல இஷ்யூஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபினிஷிங்ல எந்த இஷ்யூஸும் இல்லாத மாதிரி நீங்க வந்து ஸ்டிச் பண்ண முன்னாடியே கத்துக்கணும். அத நல்லா ரெடி பண்ணிட்டு, உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா மட்டும், நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலாம். நான் எதுக்காக இவ்ளோ தூரம் அது இதுன்னு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் இப்போ இதுவே ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆன்லைன் ஆர்டர் எடுத்து பண்றீங்க அப்படின்னா, அது வந்து மோஸ்ட்லி வெளிய அவ்வளவா தெரியறதுக்கு நீங்க ஏதாச்சும் தப்பா பண்ணியிருந்தா கூட வெளிய தர்றதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்க நம்மள்ட்ட ஒரு வேள ஸ்டிச் பண்ண குடுக்கலாம். அத வந்து அவங்க வந்து ரிவ்யூ மாதிரி போடலாம். நெறைய வந்து நம்மளையே பாதுகாத்துக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் ஒர்க்க நல்லா குடுக்கணும். நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணணும். உங்களால ஸ்டிச் பண்ணி குடுக்க முடியல அப்படின்னா கூட, நீங்க வந்து கண்டிப்பா அவங்க மெசேஜ் பண்ணும்போதெல்லாம் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் போயிடும். ஓகே, இவங்க வந்து ஒண்ணும் பண்ண மாட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சுரும். முடிஞ்ச வரைக்கும் பேர கெடுத்துக்காம நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு சக்சஸ் ஆகலாம். அடுத்ததா மெயினான விஷயம் அமௌண்ட் வாங்குறது. நான் எப்படி அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ட்ரெஸ் வந்து அவங்க குடுப்பாங்க. நான் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சுருவேன். ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு ஃபோட்டோ அனுப்புவேன். ஃபோட்டோ அனுப்புன பிறகு பேமெண்ட் இவ்வளோ அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க பேமெண்ட் பண்ணி நம்மள்ட்ட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண பிறகு நான் போய் கொரியர் அனுப்பி விட்டுருவேன். இதுவே இது வந்து நான் லைனிங் அதுக்கு தேவையான கிளாத் எல்லாமே எனக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. நான் அங்க போய் எடுத்துக்கிட்டு, அ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கஸ்டமர் காசு போடும்போது கூட நான் வந்து அவங்களுக்கு திருப்பி குடுத்துருவேன். அதனால முன்னாடியே குடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லங்கிறதுனால நான் முன்னாடியே கேட்க மாட்டேன். ஒரு வேள உங்களுக்கு பயமா இருந்துச்சு, இல்ல இந்த கஸ்டமர் வந்து ஏமாத்திருவாங்களோ அப்படிங்கிற மாரி உங்களுக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு நீங்க வந்து ஒரு 200 வாங்குறீங்க அப்படின்னா, அதில ₹100 நீங்க அட்வான்ஸாவே வாங்கிக்கலாம். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணி ஃபோட்டோ அனுப்புன பிறகு கூட நீங்க போட்டு விடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம வந்து அத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க அவங்க மெட்டீரியல் அனுப்பாம நீங்களே மெட்டீரியல் எடுத்து நீங்களாவே எல்லாமே ரெடி பண்ணி நீங்களாவே ஸ்டிச் பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா முன்னாடியே அட்வான்ஸ் வாங்கிரணும். ஏன்னா மெட்டீரியல் பணம் நீங்க போட்டிருப்பீங்க. அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே, அதாவது கிளாத்து, லேஸு அந்த மாரி எல்லாமே நீங்க போட்டிருப்பீங்க அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு அதுக்கு தேவையானது ஒண்ணுமே அதுல வந்து அவங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுவுமே பணம் குடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு அலட்சியமா தெரியலாம். ஏன்னா நம்ம பணம் தான் போட்டிருப்போம். அதனால கஸ்டமருக்கு அலட்சியமா தெரியலாம். அதனால என்ன பண்ணிடுவாங்க, சில பேர் வேண்டாம் அப்படிங்கிற மாரி கிளாத்லாம் எடுத்த பிறகு கேன்சல் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம், முன்னாடியே எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லல. ஆனா சில பேர் இப்படி இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, முன்னாடியே நீங்களா மெட்டீரியல்லாம் எடுத்து நீங்களாவே ஸ்டிச் பண்ணி குடுக்க போறீங்க. புதுசா கிளாத்லேருந்து நீங்க தான் எடுத்து பண்ண போறீங்க. வீடியோ கால்ல மெஷர்மென்ட் எடுத்து பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கணும், முன்னாடியே கிளாத்துக்கு தேவையான பணத்த நீங்க அட்வான்ஸா வாங்கிரணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளாத் எடுத்துட்டு நீங்க ஸ்டிச் பண்ணி காமிச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஆன்லைன் ஆர்டர்ஸ் வர வர அதிகமான பேரு பண்ற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு நெறைய ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லோக்கல்ல அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட நெறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம வாங்கும்போது ஆன்லைன் ஆர்டர் வருதே!
அதனால இவங்கள்ட்ட வாங்காம இருந்துடலாம். அதுனா உடனே பணம் வருது அப்படிங்கிற மாரி நீங்க லோக்கல் கஸ்டமர்ஸ்ட்ட வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. 2த்தையுமே நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா, லோக்கல்ல உள்ளவங்க வந்து கண்டிப்பா எப்போதுமே உங்கள்ட்ட குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பக்கத்துல இருக்கிறதுனால, வேற டெய்லர்ட்ட போனாலும் அடுத்தபடி உங்கள்ட்ட குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஆன்லைன் டெய்லரிங்க பொறுத்தவரைக்கும், இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஆப்ல நீங்க வந்து வீடியோ போட்டு நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். அப்படியே நின்னுடும் உங்க பிசினஸ். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? 2த்தையுமே நீங்க வந்து கண்டிப்பா மேனேஜ் பண்ணிக்கணும். அதுல வருதுங்கிறதுனால இத விட்டுறக்கூடாது. எக்ஸாம்பிள்க்கு TikTok இருந்துச்சு. அது இப்போ இல்ல. அதுல நெறைய பேர் வீடியோஸ் போட்டுருக்கிறது இருக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் வீடியோஸ் நெறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்குன்னு சில பேர் தான் பார்ப்பாங்க. சில சில பேர் தான் அத ஃபாலோ பண்ணி தொடர்ந்து பார்க்குறவங்களும் இருக்காங்க. சில பேர் பக்கத்திலேயே தச்சுப்பாங்க. வெளியூர்லாம் குடுத்து அனுப்ப மாட்டாங்க. சில பேர் வெளியூர்ல தைக்கிறது புடிக்கும். அங்க விட இங்க ரேட் கம்மியா இருக்கலாம். இல்ல அங்க விட நம்ம ஃபிட்டிங் நல்லா குடுக்கலாம். இல்ல ஃபினிஷிங் நல்லா இருக்கலாம். இல்ல நம்ம பேசுறது புடிச்சிருக்கலாம். அந்த மாரி நம்மள்ட்ட வந்து குடுப்பாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர் நம்ம வந்து கவர் பண்ணலாம். அதுவே இப்போ அந்த மாரி ஆப்லாம் ஏதாச்சும் க்ளோஸ் ஆயிட்டு, பேன் ஆயிட்டு அப்படின்னா, நம்மளால அடுத்த மூவ் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, லோக்கல் கஸ்டமரையும் கண்டிப்பா நம்ம வந்து டக்குனு மூஞ்சில அடிக்கிற மாரி பேசுறது, அந்த மாதிரி இல்லாம முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி தான் 2 ஆர்டரையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி எனக்கு என்னென்னலாம் ஞாபகம் இருக்கோ, நான் எல்லாமே மோஸ்ட்லி இந்த வீடியோல வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது இல்லாம ஆன்லைன் ஆர்டர் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கிளியர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.